எனது அன்பு சொந்தத்திற்கு வணக்கம். நான் தங்கள் கமாண்டோ KN ரவி. JRB பார்வைக்காக நமது தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி என்பது இந்தி பேசும் மனிதர்களாலா அல்லது தமிழ் பேசும் மனிதர்களாலா என்பதை பற்றி பேசுகின்றேன். உலகிற்கே சோறு போடும் திறன் கொண்டது நமது தமிழ் மக்கள். நமது மக்கள் பேச்சோடு நிறுத்திவிடாமல் எதிலும் செயலால் சாதித்தவர்கள். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த வரலாறு நம்முடையதாகும். விவசாயமாகட்டும், தொழில், வீடு கட்டுதல் மற்றும் கோவில் கட்டுவது மற்றும் எந்த செயலிலுமே பழந்தமிழர் செயலால் தனது பிரம்மாண்டத்தை நிரூபித்தனர். ஆனால் இன்று எந்த வேலைக்கும் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆட்கள் இல்லை என்பது போன்று ஒரு யதார்த்த நிலை உள்ளது. உதாரணமாக 1990 காலகட்டத்தில் சென்னை IITயை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி அந்த சமயத்தில் முதல்வராக இருந்தவரை சென்று சந்தித்து ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார். அதாவது அந்த ஆய்வறிக்கையில் சென்னை, தாம்பரம், KK நகர் போன்ற பல இடங்களில் பூமியின் நீர்மட்டம் என்பது மிக குறைந்த அளவிற்கு சென்றுவிட்டது. அந்த இடத்திலெல்லாம் கடல் நீர் அதிக அளவு புகுந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அதற்கு உபாயமாக அந்த இடத்தில் மழைநீர் நிச்சயமாக நாம் சேமித்தால் பல இடங்களில் நன்னீரானது சேமிக்கப்பட்டு உப்பு நீர் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் சென்றுவிடும் என்று அவர் உபாயத்தையும் கூறினார். அதன் பிறகுதான் அந்த சமயத்தில் இருந்த தமிழக முதல்வரால் போர்க்கால நடவடிக்கை போன்று மிக விரைவாக அவர் ஒவ்வொரு வீட்டிற்கும் நிச்சயமாக மழைநீர் சேமிப்பு திட்டம் செய்ய வேண்டும் என்று கூறினார். அதன்படி நடந்து பல இடங்களில் சென்னையின் பன்னீரானது நன்னீராக மாறியது. முதலில் உவர் நீராக இருந்த தண்ணீர் இப்பொழுது அதிகபட்சம் இடங்களில் நன்னீராக மாறியுள்ளது. ஒரு உதாரணம். இரண்டாவது, திருப்பூரை சேர்ந்த ஒரு பனியன் கம்பெனியின் முதலாளியை அந்த சமயத்தில் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுத்தனர். ஏன் உங்களிடம் அதிகபட்சம் இந்தி பேசும் நபர்கள் நீங்கள் வேலைக்கு வைத்தீர்கள் என்று கேட்கும்போது அவர் கூறினார், நான் தமிழகத்தில் வேலை ஆரம்பிக்கும் பொழுதே தமிழக நபர்கள் வருவார்கள், அவர்களை வைத்து வேலை செய்யலாம், அவர்களுக்கும் வாழ்க்கை கிடைக்கும், எனது வாழ்க்கையும் உயரும் என்ற நம்பிக்கையில் தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் இங்கு தமிழகத்தில் இப்பொழுதெல்லாம் வேலைக்கு ஆட்கள் வருவதில்லை. ஆகவே நான் இந்தி பேசும் நபர்களை வேலைக்கு கொண்டு வந்து வேலை செய்கின்றேன் என்று கூறினார். எனது அன்பு சொந்தங்களே, ஒரு விஷயத்தை நாம் நினைத்துக் கொள்வோம். தமிழக மக்கள் அதிகபட்சம் இளைஞர்கள் முதற்கொண்டு அதிகம் பேர் மது என்ற ஒரு மாய வலையில் சிக்கிக்கொண்டு வேலைக்கு செல்லாமல் ஜாலியாக டைம் பாஸ் செய்கின்றேன் என்று கூறிக்கொண்டு அநேகமாக சுத்திக் கொண்டு வருகின்றனர். அவர்கள் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாலே நிச்சயமாக எப்படி கடல் நீர், உவர் நீர், மழை நீர் வந்த பிறகு கடல் நீர் வெளியில் சென்றதோ அதே போன்று தமிழக மக்கள் அதிகபட்ச பேர் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தால், உழைக்க ஆரம்பித்தால், நம்பிக்கையோடு எல்லா கம்பெனியும் சென்று உழைக்க ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்குள்ள இந்தி பேசும் நபர்கள் அவர்கள் பகுதிக்கு சென்று வேலைக்கு தேட ஆரம்பிப்பார்கள். எனது அன்பு சொந்தங்கள், ஒன்றை கவனிக்கவும். திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடு என்று ஔவையார் கொன்றை வேந்தனில் கூறியிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த தாயின் சொற்களால் அனைவரும் கவரப்பட்ட நம் மக்கள் இந்தியாவிலேயே வெளி மாநிலங்களிலும் வெளிநாட்டுகளிலும் சென்று அதிகம் பேர் வேலை செய்கின்றனர். அந்த இடத்தில் வேலை செய்யும் நபர்களுக்கு அங்கே ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நாம் என்ன கூறுகின்றோம்? தமிழக மக்கள் அங்கிருந்து சென்று வேலை செய்கின்றார்கள், அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை என்று. ஆனால் இதே இந்தியாவில், இதே தமிழகத்தில், இந்தியாவில் வாழும் அதே நபர்கள், இந்தி பேசுகின்ற அந்த நபர்கள் இங்கே வந்து வேலை செய்யும் போது அவர்களை நாம் குறை கூறுகின்றோம். எனது அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு வேலை செய்கின்ற திறமை இருந்தால், வேலை மீது நம்பிக்கை இருந்தால், அந்த தொழில் மீது உங்களால் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நம்பிக்கை இருந்தால், மது என்ற மாய வலையில் சிக்கிக் கொள்ளாமல் சோம்பேறித்தனம் மற்றும் ஏதேனும் ஒரு டைம் பாஸ் செய்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இல்லாமல் உங்கள் வேலையை நிரூபித்தால் நிச்சயம் நம் வாழ்க்கையும் முன்னேறும், நமது தமிழகம், இந்தியாவும் தலைநிமிர்ந்து வாழும். நமது இந்தியா என்றென்றும் தலைநிமிர்ந்து வாழ விரும்பும் கமாண்டோ KN ரவி. ஜெய் ஹிந்த்.